ரேஸ் லுக், அது என்ன அவர் ரேஸ் போனாரா இல்லை விடாமுயற்சியில் அது ஏதோ ஷூட்டுக்காக அவர் பண்ணதா என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் ஜம்முன்னு ஆள் பழைய மாதிரி அந்த என்ன சொல்கிறது 2007 டைமில் இப்படி தான் ஒரு ரேஸுக்கு போவார். இப்போ அவரை சுற்றி நடந்துக்கிட்டு இருந்த அந்த கமலஹாசன் டைப்பான ஒரு ஆளாக விஜயை மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறாங்க, அவங்க வந்து ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பணக்கார காஸ்ட்லியஸ்ட் க்ரூஸ் ஷிப்பில் 2 பேரும் ட்ராவல் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கிற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோக்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால போட முடியல. சரி, இனிமேல் வந்து கண்டிப்பாக பேக் டு பேக் சினி அப்டேட்ஸ், பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா பொலிட்டிக்கல் களமும் வந்து 2026 நோக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி சினிமாவும் வந்து 2024 மிகப்பெரிய படங்கள்லாம் இனிமேல் தான் மாதம் அதாவது மாதத்துக்கு 2 அளவுக்கு லைனப்பில் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் பேக் டு பேக் கொடுக்கணும். மோரோவர் இதுதான் நம்ம சேனலுடைய 50th வீடியோ. ஸோ இவ்வளவு நாளும் பெருசாக ஆதரவு இல்லைனாலும் கண்டிப்பாக ஆத்மார்த்தமான ஆதரவு, உண்மையான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ். நம்ம சேனலில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது சப்ஸ்கிரைபர் 3000 வியூஸ் 7000 8000ன்னு ஒரு வீடியோ கூட 1000க்கு கம்மியாக இல்லை. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பேச வரீங்க, அதை வந்து எதிர்த்து பேசுகிறவங்களோ அதை ஆதரித்து பேசுகிறவங்களோ அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸும் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. என்னுடைய சக்திக்கு மீறி நான் என்னுடைய சேனலில் உண்மைகளையும் பல விஷயங்களையும் பல அப்டேட்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்க கண்டிப்பாக எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மறுபடியும் அதே டாபிக் தான். நம்ம பல நேரம் பேசிட்டோம். அந்த டாபிக் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு இன்ஸ்டன்ஸோட நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்னா அஜித் வெர்சஸ் விஜய், அஜித் வெர்சஸ் தளபதி விஜய். இதில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா இந்த ஜூன் 22 அதாவது சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவருடைய பிறந்தநாள், தளபதி விஜய் அவருடைய பிறந்தநாள். ஸோ அந்த பிறந்த நாளுக்காக ஜூன் 21 வந்து அந்த அவருடைய படங்களான வெற்றி படங்களான அவர் கரியர்லேயே வெற்றி படங்கள் அப்படின்னா 3 தான் நான் சொல்லுவேன். அதில் பார்த்திங்கன்னா கில்லி 1, அது ஏற்கனவே ரீரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து தீனா வந்து தூக்கி போட்டு அடித்ததெல்லாம் வேறு கதை, அதை விட்டுருவோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போக்கிரி, துப்பாக்கி தான். இந்த 3 தான் அவருடைய கரியர்லேயே வந்து ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். அவருடைய கரியரில் அவருடைய முதல் 100 கோடின்றது என்ன சொல்கிறது துப்பாக்கி தான். அது மாதிரி முதல் 60 கோடி என்னமோ போக்கிரி தான். இப்படிலாம் பல ரெக்கார்டுகள் வச்ச படம், அதாவது நான் ரஜினி ரெக்கார்ட்ஸை வச்ச படம். ஸோ அப்படியான படங்கள் இந்த 2மே. ஸோ இந்த 2 வந்து ஜூன் 22, அதாவது இந்த போக்கிரியும் இந்த துப்பாக்கியும் ஜூன் 21 பிளான் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இங்கேயே வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். அஜித் அவருடைய பிறந்தநாள் வந்து மே 1னா மே 1 காலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா பில்லாவையும் தீனாவையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து அதாவது சனிக்கிழமை ஜூன் 22 சனிக்கிழமை தான் இவருடைய பிறந்தநாள். சனிக்கிழமை காலையில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் வெள்ளிக்கிழமையே ரிலீஸ் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமையே ஒரு சில தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை வந்து ஏகபோகமாக ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதாவது அந்த லீவை வருது, லீவை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கலெக்ஷனை கூட்டி கலெக்ஷன் நாங்கள் தான் அதிக கலெக்ஷன் காட்டுறதா இவங்க வேலையே. அதுதான் நம்ம முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம். லீவ் இல்லாதனால ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. லீவு ஒரு நாள் வந்ததுனால 2 நாள் முன்னாடியே விட்டு அந்த லீவை கனெக்ட் பண்ணி மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதிக கலெக்ஷன் தான் காமிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு கலெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் மறுபடியும் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 21 ஒரு சில இடங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கற்பக விநாயகா கிரியேஷன்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கி கிட்டத்தட்ட 175 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாடு ரிலீஸ் வந்து அவங்க தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. 175 ஸ்க்ரீன்லேயும் நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி ஒரு ஸ்க்ரீனுக்கு 1 லட்ச ரூபா கூட கலெக்ட் ஆகலை அப்படின்றதான் உண்மை. அதாவது நம்ம இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா மண்டேயில் உட்காந்துருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4வது நாள். ஸோ சனிக்கிழமை ரிலீஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் தேட்டர்கள்னு வைப்போமே, ஒரு சில தேட்டர்களில் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சனிக்கிழமை ரிலீஸ் ஆயிருந்தால் கூட சனி ஞாயிறு இன்னைக்கு திங்கள் இப்போ வரைக்கும் 1 லட்சம் ரூபா கூட ஒரு ஸ்க்ரீனுக்கு ஆவரேஜாக கனெக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகலைன்றதான் உண்மை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்ப தகுந்த வட்டாரம். கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் கற்பக விநாயகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் நம்ம கொடுத்த தரவுகள் அடிப்படையில் கொடுத்தது. ஆனாலும் வந்து நமக்கு தெரியும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் இல்லை அடுத்த வாரமோ என்னமோ அவங்க ஏதாவது ஒரு போஸ்டரை தூக்கிட்டு வருவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பட் ஆனால் கிடைத்த தகவல் தான். ஸோ ஒரு 175 ஸ்க்ரீனுக்கு 1 லட்ச ரூபான்னு ஒரு ஆவரேஜ் போட்டால் கூட 1.25 கோடி கூட வரலை.
அதுதான் உண்மை. ஸோ 1.25 கோடி கூட இன்னும் இந்த படத்தினுடைய ரீரிலீஸ் கலெக்ட் பண்ணலை. துப்பாக்கியினுடைய கலெக்ஷன் அந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. போக்கிரி வாஷ் அவுட், அதாவது ரிலீஸ் ஆன இடங்கள்ல ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஷோ தான் ஓடி இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா போக்கிரி நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம், போட்டு அடிச்சிருப்போம். அது ஒரு சைடில் இருந்தாலும் இப்போ இன்னைக்கு இளைய தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு அரசியலுக்கு வரப்போறாருன்னு அவருடைய படையெல்லாம் தேட்டரில் போய் உட்காரணுமா? உட்காராது. இதுதான் நம்ம முதலே சொன்னோம். ஒரு நடிகர் அதாவது திரை வாழ்க்கையை விட்டு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே போனார்னா அவருடைய திரை வாழ்க்கை பூஜ்ஜியமாக மாறிடும் சொன்னோம். அப்படித்தான் போக்கிரிக்கு நடந்திருக்கு. போக்கிரி ரிலீஸ்ன்றது ரிலீஸ் ஸ்க்ரீன்ஸே கம்மி. துப்பாக்கிக்கு ஏறக்குறைய பாதி தான் சொல்கிறாங்க. பாதி இருந்தாலும் அந்த எல்லா ஸ்க்ரீன்லையும் ஒரு ஷோ தான் ஓடி இருக்கு அப்படின்றாங்க. நோட்டபிள் தியேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கமலா, அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறது சத்தியம், அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்கிறது இந்த திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம் சினிமாஸ், இந்த மாதிரி அதாவது விஜய் ஏற்கனவே தூக்கி பிடிக்கிற ஒரு சில தியேட்டர்ஸ் இருக்குல்ல, வேற வழி இல்லாமல் ஓட்டுவாங்க. அவங்க டிக்கெட்ஸை முதலே மன்றங்கள் மூலிமா விற்றுருவாங்க, மன்றங்களில் காசு கொடுத்து வாங்குவாங்க. ஸோ அந்த ஏன்னா மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தை டிக்கெட்டு கொடுத்து வாங்கி அதிக டிக்கெட் விற்றோன்னு காட்டணும், கணக்கு காட்டணுன்ற ப்ரெஷர் இருக்கும். இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த ப்ரெஷர் இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலையும் எம்ஜிஆருடைய மாவட்ட செயலாளர்களுமே எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அதிக டிக்கெட்டுகளை வாங்கி வெளியில் விற்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அது விஜய் ரசிகர்களும் பண்ணாங்க அப்படின்னா துப்பாக்கிக்கு பண்ணியிருக்கிறாங்க. துப்பாக்கிக்கு பண்ணியுமே இன்னும் 1 லட்சம் கலெக்ட் ஆகுன்றது ஒரு வேதனைக்குரியான சம்பவம் தான். ஆனால் போக்கிரியை அவங்க கண்டுக்கிடவே இல்லை. அதாவது விஜய் ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளே போக்கிரியை கண்டுக்கிடவே இல்லை என்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ போக்கிரி அண்ட் துப்பாக்கி ரெண்டுமே கம்பைன்டு தமிழ்நாட்டில் வாஷ் அவுட், அதுதான் உண்மை. ஸோ போட்ட காசை எடுக்க முடியலையோ அப்படின்றதான் நியாயம். அதாவது என்னன்னா நீங்கள் ரீமாஸ்டர் பண்ணணும், மறுபடியும் சவுண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், மறுபடியும் என்ன சொல்கிறது பிக்சர் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், பிக்சல்ஸ் மாற்றணும், இப்படி நிறைய இருக்குது. கலரிங் கூட பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட்ஸ் அனுப்பணும், வைக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கியூப் சார்ஜஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆன காஸ்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னா துப்பாக்கிக்கும் போக்கிரிக்கும் ரெக்கவர் பண்ணலை. அதாவது ரிலீஸில் ஃப்ளாப் ஆகிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாரிசுலாம் பார்த்திங்க அப்படின்னா கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் 4.5 கோடி நஷ்டம்னு சொல்லி என்ன சொல்கிறது தில்ராஜ் கிளைம் பண்ணார். அதெல்லாம் ஒரு சைடில் நடந்தது. ஆனால் இது கம்ப்ளீட்டாக ரீரிலீஸ்லையும் வாஷ் அவுட் பண்ணி விட்டுருக்காரு தளபதி. மறுபடியும் அவர் பாணியில் அவர் அவ்வளோதான் பண்ணி விட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பார், அவர் கண்டுக்கிற மாட்டார். ஸோ அடுத்த அவருடைய கோட்டுக்கான அப்டேட்டுகளை 21, 22 அவருடைய பிறந்தநாளை கணக்கு பண்ணி கோட்டுக்கான அப்டேட்டுகளை கொடுக்க ஆரம்பிச்சார். சரி, கோட்டு அப்டேட்டு அது ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எப்படி மறுபடியும் அஜித்திட்ட தளபதி விஜய் தோத்து போனார்ன்றதை ஒரு தடவை பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, கர்நாடகாலையும் இதே துப்பாக்கியும் துப்பாக்கியும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கர்நாடகாவில் இதே மாதிரி பில்லா ரிலீஸ் ஆயிருக்கு. கர்நாடகாவில் தீனா ரிலீஸ் ஆகல. தீனா தமிழ்நாடு ரிலீஸ். கர்நாடகாவில் ரொம்ப சொற்ப, அதாவது அந்த பார்டரில் உள்ள கர்நாடகா ஏரியா பார்டரில் உள்ள ஒரு சில தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒழிய வேற எங்கேயும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அங்கே உள்ள ஒரு பில்லாவுக்கு இங்கே அதாவது அதே கர்நாடகாவில் போக்கிரி அண்ட் துப்பாக்கி 2 படமும் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அங்கே பில்லா மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அங்கே உள்ள கலெக்ஷன் டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ பில்லா கிட்டத்தட்ட அங்கே டே 1 கிராஸ் 83 ஷோவில் கிட்டத்தட்ட 13,85,000 ரூபா, அதாவது 13.5 லட்சத்துக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு பில்லா ரீரிலீஸ் மட்டும். அது என்ன போட்டிருக்காங்கன்னா ஆல் டைம் 5th பிக்கெஸ்ட் நான் கனடா ரீரிலீஸ் கிராசர், அதாவது ஆல் டைம் பிக்கெஸ்ட் நான் கனடா ரீரிலீஸ் சொல்லி போட்டுருக்காங்க. இது டே 1 கிராஸ் 13.85 லட்சம். இது பில்லா ஒரு படம் மட்டும் பண்ணது. அதே மாதிரி கம்பைன்டு துப்பாக்கி அண்ட் போக்கிரி எப்படி பில்லா 83 ஷோ ரிலீஸ் ஆனிச்சோ, இது கம்பைண்டா எத்தனை ஷோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஏறக்குறைய 89 ஷோ ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பைண்டா 89 ஷோ ரிலீஸ் ஆகி மொத்த கம்பைன்டு கிராஸ் பர் டே 1 3.25 லட்சம் தான். அதாவது நெருக்கி பார்த்தோம்னா 10 லட்சம் ரூபா பில்லா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பில்லா கம்பைன்டு துப்பாக்கி அண்ட் போக்கிரியை சாகடிச்சிருச்சு தான் சொல்லணும். அதுதான் இதுக்கான வார்த்தை. கம்பைன்டு துப்பாக்கி அண்ட் போக்கிரியினுடைய மொத்த டிக்கெட் சேலே ஃபர்ஸ்ட் டேக்கு 2.25, அதாவது 2.87K, அதாவது 2,850 டிக்கெட் தான் விற்றுருக்கு. அது இல்லாமல் டே 2க்கு 1900 டிக்கெட் தான் விற்றுருக்கு. இது கர்நாடகாவில். ஸோ நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் கும்மிடி புண்டிய தானே விஜய் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆந்திரா சுத்தம். சரி, கர்நாடகாவிலேயே தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அங்கேயும் அஜித்தா வச்சாங்கன்னா அஜித் தான் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. அதுதான் சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணுறதுல அஜித்தை மாதிரி வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலாம்.
ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொன்றுச்சு பில்லா ரீரிலீஸ் வந்து துப்பாக்கி அண்ட் போக்கிரி ரீரிலீஸை. இத்தனைக்கும் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே விட்டு வந்து ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்துமே அவருடைய கலெக்ஷன் படுத்துருச்சு. விஜயினுடைய திரை வாழ்க்கை இனிமேல் வந்து கேள்விக்குறி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேசிக்கிட்டே இருக்கும்போது சைலண்டாக சம்பவம் பண்ணுறதுல அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அஜித்தை பற்றி சொன்னோம். அஜித்தை பற்றி அஜித்துடைய பெருமையில் பேசிக்கிட்டே போகலாம். அதே நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஜூன் 22 தளபதி விஜய் அவருடைய பிறந்த நாள். சரி, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமோ நாங்களுமே எல்லாருமே எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோன்னு அதே மோடில் அதே படத்தை தான் காமிச்சு நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறோம் அதை ரிலீஸ் பண்ணுறோன்னு ஆன்லைனில் அந்த படங்கள் அந்த கிளிம்ஸு அதுக்கான டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்த வழி. ஆஃப்லைனில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவும் எதிர்பாராத அளவில் நானே எதிர்பார்த்தேன். சரி பண்ணுவாங்க பசங்க, ஏன்னா அவருடைய கட்சி அறிவுக்கு அப்புறம் வர்ற முதல் பிறந்தநாள் அப்படிங்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2017 அரசியல் வருகை அறிவித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். 2017 அவர் எண்டு 31 டிசம்பர் 31 அறிவிக்கிறார். 2018 அவருடைய பிறந்த நாளை உலகம் கண்டிற அளவுக்கு ஒரு நடிகனுடைய பிறந்த நாளை கொண்டாடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னா உலகத் தலைவர்கள் எல்லாரும் பாராட்டுவாங்க, சரி வாழ்த்து சொல்லுவாங்க. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 6-7 பேர், இந்த கமல், சீமான் போன்றவர்கள், எடப்பாடி போன்றவர்கள், இவங்கெல்லாம் தான் வாழ்த்து தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் தான் ஒரு இவர் இங்கேருந்து பவன் கல்யாணுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சார். ஒரு பவன்லாம் வாழ்த்து தெரிவிச்சாரா என்ன, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி யாருக்குமே தெரியாத ஒரு ஃபிகராக இருக்கிறாரு விஜய் அவர்கள்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியான விஜய் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் ஜூன் 22 வருது. ஜூன் 22 ஆஃப்லைனில் ரொம்ப மந்தமாக இருக்குது, அதாவது மந்தத்திலும் மந்தமாக இருக்குது. சனிக்கிழமை இத்தனைக்கும் ஒரு வீக்கெண்டு தான், என்ஜாய் பண்ணிக்கலாம், மந்தமாக இருக்குது. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஆன்லைனில் அவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த கிளிம்ஸ் இதெல்லாம் வச்சு போட்டுட்ருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு 4 ஃபோட்டோ, ஒரு 5 ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரேஸ் லுக், அது என்ன அவர் ரேஸ் போனாரா இல்லை விடாமுயற்சியில் அது ஏதோ ஷூட்டுக்காக அவர் பண்ணதா என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் ஜம்முன்னு ஆள் பழைய மாதிரி அந்த என்ன சொல்கிறது 2007 டைமில் இப்படி தான் ஒரு ரேஸுக்கு போவார். ஏதோ ஒரு ரேஸ், அந்த ரேஸ் நேம் கூட சற்று ஒரு மெமரி ஃபாக் ஞாபகம் வரல. ஒரு ரேஸுக்கு போவார். அப்போ இருக்கிற அந்த கம்ப்ளீட் ஒரு ரேஸ் ஷூட்டோட ஒரு காரில் கூட அப்படி போகிற மாதிரி, ஒரு ரேஸ் காரில் கூட போகிற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வருது. ஒரு 5-6 ஃபோட்டோ வருது, அவ்வளோதான். அந்த ஃபோட்டோ வந்தது மொத்த ஆன்லைனுமே மொத்த இன்டர்நெட்டுமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஜூன் 22 விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை மறக்கடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பாவம் விஜய் ஃபேன்ஸுக்கு மூஞ்சே இல்லை. விஜய் ஃபேன்ஸுக்கு மூஞ்சே இல்லாமல் என்ன மாதிரி இறங்கிட்டாங்க அப்படின்னா, விஜய் பிறந்தநாளை வந்து இவர் அவுட் ஆக்கணுன்றதுனால தான் இப்படி ஃபோட்டோவாக விட்டு தள்ளுறாரு, ஐயோ இப்படி ஃபோட்டோவாக விட்டு தள்ளுறாரு, இவர் இப்படி விஜய் மேலே இப்படி வன்மத்தோடு அலைகிறாரு அப்படி இப்படின்னு வழக்கமாக அவங்க புலம்புவாங்க தெரியுமா. புலம்புற நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 4 ஃபோட்டோவுக்கு தாங்காத ஒரு பிறந்தநாள் ஒரு பிறந்தநாளா? அவர் ஃபோட்டோ அதுக்கே விடுறாருனே வைப்போம். ஒரு 4 ஃபோட்டோ அவர் விடுற ஆஃப்லைன் ஃபோட்டோவுக்கு உங்கள் பிறந்தநாள் தாக்க முடியலன்னா நீங்கள் என்னத்தை அரசியலில் வந்து என்னத்தை கிழிக்க போகிறீங்க? நீங்கள் என்ன பெரிய கூட்டம்னு என்னத்தை கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் ஒரு அஜித் ஃபேன் தெளிவாக கேட்டான், ஏண்டா நாங்கள் ஃபோட்டோ விடுறனே நீ எதுக்குடா புறம் தொலைச்சேன் அப்படின்னா. அதுதான் உண்மை. அவர் என்ன பண்ணாலும் அவர் தான் மாஸ் ஆகிறாரு, நீங்கள் அவர் முன்னாடி தூசாக தான் தெரியுறீங்க அப்படின்றது வந்து உங்கள் தலையில் எழுதப்பட்ட விதி, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்து ரொம்ப பாவமாக இருந்து. ஸோ விஜயினுடைய 50வது படம் சுறா எப்படி ஒரு ஃப்ளாப்போ, விஜயினுடைய 50வது பிறந்த நாளையும் ஃப்ளாப் ஆக்கி விட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் தல அஜித் அவருடைய ஒரு 4 ஃபோட்டோ. ஸோ இப்படியா போயிருச்சு. சரி, 22 அவருடைய பிறந்தநாளுக்கு வந்துட்டோம். அவர் பிறந்தநாள் முடித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சரி, ஆனால் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. இது வந்து விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சரியான விஷயமா அப்படின்னா எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் வந்து என்னதான் வந்து வேறு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய பாதைகள் வந்து பல நேரங்களில் வந்து மாறி என்ன சொல்கிறது, எவன் பெரிய ஆளுக்கு கூழ கும்பிட போடுறதே அவருடைய பாதையாக இருந்திருக்கு இது வரைக்கும். அப்படி தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படியா இருக்கும் பொழுது திடீர்னு அரசியலுக்கு வரேன்னு வந்துட்டார். சரி, ஆனாலும் வந்து இப்போ இவர் பண்ணிகிட்டு இருக்க இந்த விஷயம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அவருடைய பாதைகள் அவருடைய வழிமுறைகளை நம்ம மாற்றுக்கிறது இருந்தாலும் விஜய் என்ற ஒரு மனிதன் ஒரு மகத்தானவர், ஒரு மகத்தான நடிகர் அப்படின்றதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுமே நமக்கு இருந்ததில்லை. உண்மையிலே அவரை வந்து மனதளவில் ஒரு அண்ணனாக தான் நினச்சிருக்கேன். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகன் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருடைய கிளிம்ஸை வந்து அவருடைய படங்களில் நிறைய காமிச்சு, ரெஃபரன்சஸ் நிறைய காமிச்சு நம்மளை ரொம்பவே கவர்ந்தவர் விஜய் அவர்கள். அதிலலாம் வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போ அவரை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அந்த கமலஹாசன் டைப்பான ஒரு
ஆளாக விஜயை மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா சமீபத்தில் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்கிறாங்க, அவங்க வந்து ஒன்றா இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய மனைவியை பிரிந்ததாக நியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் தினத்தந்தியிலேருந்து எல்லா என்ன சொல்கிறது, நீங்கள் மஞ்சள் பத்திரிகையில் வர்ற அளவுக்கு பெரிய பெரிய நம்பர் 1 பத்திரிகையிலேருந்து மஞ்சள் பத்திரிகையில் வர்ற அளவுக்கு அந்த நியூஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாம் பரவிருச்சு. ஸோ அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் கூட விஜய் அவர்கள் இல்லை, தே ஆர் செப்பரேட்டட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ வந்து த்ரிஷா அவர்கள் கூட விஜய் வந்து லிவில்ல இருக்கிறதாகவும் அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறதாகவும் வந்து அதுக்கு வந்து சரி சும்மா சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க அதை வந்து வெளிப்படையாக வைக்கல. இப்போ கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா யார் கூடலாம் இருந்துன்றது வெளிப்படையாக சொல்கிறது ஒரு தயங்கினதே இல்லை, யாரெல்லாம் லவ் பண்ணுன்றதை வந்து வெளிப்படையாக சொல்ல தயங்கினதே இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து தமிழ் ஒரு தமிழ் மகன், ஒரு தமிழ் பண்பாடுடைய மகனாக அவர் தன்னைத்தானே பாவித்து கொண்டதே இல்லை. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நம்ம வெளியில் சொல்லிட்டு தைரியமாக தெரிய முடியுமா? தெரியவே முடியாது. ஏன்னா தமிழ் பண்பாடு நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். இன்றைக்கி வந்து உள்ள ட்ரெண்டில் இன்றைக்கி வந்து உள்ள என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து நீங்கள் லிவன் இருக்கலாம், இல்லை டிங்கு, அது இது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லைங்களே. ஆனாலும் இன்றைக்கும் நம்ம ஊர் தான், நம்ம ஊர் தான். அதில் மாற்றங்கள் பெரிய அளவுக்கு வரல. சரி, இன்னும் கொஞ்ச நாள் வரும்னு வைங்களேன். அதுக்குள்ளே அது எதையுமே கூச்சப்படாமல் அழைச்சவர் கமலஹாசன். ஆனால் விஜய் அவர்கள் வந்து மறைச்சு வைக்கிறார். இந்த பசங்க வந்து அதாவது அஜித் ஃபேன்ஸும் புதுசாக வந்து நிறைய அவருடைய எதிரிகள் இருக்காங்க, அதாவது அரசியல் எதிரிகள், அவங்க எல்லாருமா சேர்ந்து தோண்டி எடுத்து வெளியில் போட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா உட்காந்துருக்காங்க. த்ரிஷாவை வந்து ஒரு ஆண் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஷூவும் விஜய் அவர்கள் வந்து பொதுவாகவே அணிகிற ஷூவும் ஒன்றா இருக்குது. ஸோ விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் தான் ஒரு இடத்துல பயணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய வீட்டில் ஒரு டைல் இருக்குது. அந்த டைல் பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா அவர்களும் இருந்த மாதிரி வேற ஒரு ஃபோட்டோ, இது வேற ஒரு ஃபோட்டோன்ற மாதிரி அந்த 2 ஃபோட்டோவையும் கம்பைன் பண்ணி அவங்க 2 பேரும் வந்து லிவினில் தான் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அது என்னன்னு தெரியல, அதில் பார்த்திங்கன்னா ராதிகா அவர்கள் இருக்காங்க, உயிர் சங்கீதா இருக்காங்க, அதேமாதிரி ரஷ்மிகா மந்தனா இருக்காங்க. சரி, இப்போ இவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தா இவங்க 3 பேர் வாரிசில் அவர் கூட நடித்தவங்க. அதாவது ரஷ்மிகா மந்தனா வாரிசில் அவருடைய ஹீரோயின், உயிர் சங்கீதா வந்து அண்ணியாக வருவாங்க. சரத்குமார் அந்த படத்தில் அவருடைய அப்பா வருவார்ன்றதுனால ராதிகா சரத்குமார் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஃபோட்டோவில். த்ரிஷா அந்த ஃபோட்டோவில் எங்கேருந்து வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ த்ரிஷா அப்படின்றவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் விஜய் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது, பலதரப்பட்ட யூடியூப் சேனல்கள், இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகைகள், ஒன் இண்டியா தமிழ் ஏஷியானெட் போன்ற பத்திரிகைகளே வந்து இது வந்து ஒரு பெரிய நியூஸாக போடுற அளவுக்கு இன்றைக்கி எனக்கு தெரியும். இன்றைக்கி தினத்தின் தினமெல்லாம் இன்றைக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது போக வேர்ல்ட்ஸ் என்ன சொல்கிறது, ரொம்ப பணக்கார காஸ்ட்லியஸ்ட் க்ரூஸ் ஷிப்பில் 2 பேரும் ட்ராவல் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருக்கிற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோக்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அரசியலுக்கு வருபவராக விஜய் வந்து தன்னைத்தானே காட்டிக்கிறாரு. அரசியலுக்கு வந்துட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாம் ஓகே. மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா இதெல்லாம் வந்து மக்களுக்கு பிடிக்காது. இதுலேயும் நீ நேர்மையாக ஆமாம், இப்போது பவன் கல்யாண் மாதிரி, பவன் கல்யாண் 3 பொண்டாட்டி வச்சிருக்காரு, அவர் வந்து அதாவது 3 தடவை டைவர்ஸ் ஆனார், 2 தடவை டைவர்ஸ் ஆகி 3வது மனைவி கல்யாணம் பண்ணார், அவர் இன்னைக்கு துணை செய்யுமா இல்லையான்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீ அதெல்லாம் வியாக்கியானமாக கேள்வி கேட்கும் பொழுது உண்மைத்தன்மையாக வெளிப்படையாக இருந்தார் பவன் கல்யாண். ஸோ அதனால் அவருக்கு கிடச்சிது. அதே மாதிரி எம்ஜிஆருடைய வாழ்க்கையை அந்த காலத்தில் அதில் இது வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரியான வாழ்க்கை முறை பலராலும் ஏற்கப்பட்டது. ரைட்டு, கலைஞர் அப்போ இருக்கும்பொழுது அந்த காலத்தில் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி வச்சுருப்பாங்க, ஊர்லேயே சாதாரணமாக 70-80 வயசு. ஆனால் இப்போ அப்படியா பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்ற ஃபார்மெட் வந்து 80க்கு அப்புறம் வந்து ரொம்ப கை ஓங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ போட்டு இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். இது உண்மை என்னும் பட்சத்தில் வந்து இது வந்து கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோமாளியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இதை வந்து உறுதிப்படுத்துறது ஒன்றுமே இல்லை. இப்போது அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் வந்து சரியில்லை, இப்போ அவங்க டேர்ம்ஸில் இல்லை, நல்ல டேர்ம்ஸில் இல்லை அப்படின்னு உடனே அப்பாவை போய் சந்தித்து ஒரு ஃபோட்டோ போட்ட திரு விஜய் அவர்கள் இப்போ இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக இருக்குது. தன்னுடைய மனைவி மகளையும் மக்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டால் முடிஞ்சு போச்சு, ஏன் போடலை, இல்லை இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி அடல்ட்ரி வந்து இந்திய சட்டமே வந்து இன்றைக்கி லீகல்னு ஆக்கிட்டாலும் தமிழக மக்கள் மத்தியில், தமிழக மக்கள் மனசில் இன்னும் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தோட விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சீமான் அவர்கள் இன்றைக்கும் தோத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் இன்றைக்கி வந்து பெர்சன்டேஜை வச்சு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டே வர்றாரு. அடுத்தவன் தோல்வியில் உள்ள பெர்சன்டேஜை வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றிட்டு வர்றாருன்னா அதற்கு மொத்தமும் காரணம் விஜயலட்சுமி அக்கான்னு சொல்ல வரல, அதுக்கு ஒரு 10% கண்டிப்பாக விஜயலட்சுமி அக்கா ஒரு காரணமாக இருந்தாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் வச்சுருக்க இந்த அஃபேர்ஸ் இன்னும் சொல்லப்போனால் மோசமாக எழுதுகிறாங்க. டிவிகே அப்படின்றதே வந்து த்ரிஷா, விஜய்,
கீர்த்தி சுரேஷ்னு எழுதுகிற அளவுக்கு அவருடைய கட்சி பேரே அந்த அளவுக்கு எழுதுகிற அளவுக்கு ரொம்ப கேவலமாக பேசப்பட்டு இருக்காங்க. விஜய்க்கு இந்த மாதிரியான, அது நான் அண்ணனாக மதிக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தேவை இல்லை அப்படின்றதுல எந்த மாற்றத்துக்கும் இல்லை. கீர்த்தி கூடயும் இந்த மாதிரி அஃபேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளெல்லாம் போகலை. பட் ஆனால் இந்த பெயர் விஜய் அவர்களுக்கு வேண்டான்றதை பதியக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். நான் வந்து ஒரு தம்பியாக விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறதுல என்றைக்குமே வந்து கூச்சப்பட்டதே இல்லை. அது வந்து தயங்கினதும் இல்லை. ஏன்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிட்டாருன்னா அவர் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறாரு. இதையும் மாற்றுவார் நான் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.